ST Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மூத்த ஆட்சி பணி அலுவலர் 1977ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியில் இணைந்து 2012ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றாலும் கூட இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்கும் பணிக்கு ஓய்வே கிடையாது என்று தொடர்ந்து இயங்கி வருபவர். ஒன்றிய அரசின் இஸ்ரோ மற்றும் உள்துறை அமைச்சகம், ரிசர்ச் அண்ட் அனலிசிஸ் விங் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள் எல்லாம் தன்னுடைய பங்களிப்பை தந்த மிகச்சிறந்த அலுவலர், தமிழர், சிவகாசியில் பிறந்தவர். அவர் பட்டாசாக வெளித்தார் என்றால் ஊடகங்களிலே எதிரிகளின் கணைகளெல்லாம் புஸ்வானமாக போய்விடும். இந்திய அளவில் மட்டுமல்லாமல் தமிழ் இருக்கை, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கையின் ஆலோசகர், டொரண்டோ பல்கலைக்கழக தமிழ் இருக்கையின் ஆலோசகர், ஹூஸ்டன் தமிழ் இருக்கையின் ஆலோசகர் என்று தமிழ்கூறு நல்லுலகத்தை வடவேங்கட தென்குமரியோடு நிறுத்தாமல் அமெரிக்கா வரை விரிவு செய்திருக்கின்ற தமிழ்கூறு நல்லுலகத்தில் தன் பங்களிப்பை செய்து வரும் ஐயா பாலச்சந்திரன் அவர்களை இங்கே கருத்துரையாற்ற அழைக்கின்றோம். அன்பு வணக்கம். ப்ரொஃபஸர் கனி, yesterday he told me 6 பேர் இப்போ சொல்கிறீங்க, அதனால் ஆளுக்கு 10 நிமிஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு மட்டும்தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த கான்ஸ்டியூஷன் பற்றி ரொம்ப அருமையாக தலைப்பு கொடுத்தாங்க. சேவ் வக்ஃப், சேவ் கான்ஸ்டியூஷன். ஏன்னா இந்த வக்ஃப் காப்பாற்றப்படவில்லை என்றால் இந்தியாவின் ஆன்மா அசிங்கப்படுத்தப்படுகிறது. இதுதான் உண்மை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அசிங்கப்படுத்தப்படுகிறது. அதனால தான் சொன்னாங்க. இந்த வக்ஃப் சட்டத்தை பற்றி மிஸ்டர் வில்சன், நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார். ஊடகங்கள் இன்றைக்கி எப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்கங்கிறத பற்றி திரு விஜயசங்கர் அவர்கள் சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் பற்றி மறுபடியும் நான் பேச வேண்டியதில்லை. 2 விஷயம். 2 நிமிஷம் போயிடுச்சு, 8 நிமிஷம். யார் இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு வளமுடையதாக, இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு என்று பாரதி பாடினானே, அப்படிப்பட்ட வளமுடைய நாடாக ஆக்கியவர்கள் யார்? நீரோடை நிலங்கிழிக்க, நெடுமரங்கள் நிறைந்து பெறும் காடாக்க, பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க, பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளஞ்சேற, பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை புதுக்கியவர் யார்? அந்த நாளில் அழகு நகர் உண்டாக்கி, சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி, நெற்சேர உழுது பயன்பளித்த நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிளந்து மலைவிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை, கடல் முத்தை, மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு? அக்கால உலகிருட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்து தந்தார். இக்கால 4 வருணம் அன்றிருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றமாவதன்றி புக்கபயன் உண்டாமோ? பொழுதுதோறும் புனலுக்கும் மணலுக்கும் சேற்றினுக்கும், கக்கும் விஷ பாம்பினுக்கும் பிளத்தினுக்கும் கடும்பசிக்கும் இடையறா நோய்களுக்கும் பலியாகி, கால் கைகள் உடல்கள் சிந்தும் பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சலியாத வருவாயும் தந்ததாக செய்தவர் யார்? அவரெல்லாம் இந்த நேரம் எலியாக முயலாக இருக்கின்றார்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றங்கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார். பொதுமக்கள் கருத்துக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றாரா என்று 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதாசன் சொன்னது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு மிக மிக சங்கடமான, அபாயகரமான காலகட்டத்தில் இந்தியா இன்று இருக்கின்றது என்பதில் எவருக்குமே ஐயம் இருக்க முடியாது. இந்த நாடு யாருக்கு சொந்தம்? அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னால் பாரதி சொன்னான், நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம். அது எல்லாருக்கும் தெரியும். அதோடு இன்னும் முக்கியமாக ஒன்று இருக்கு. நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். ஒரு 10% சொந்தமானது இந்த நாடு கிடையாது. இந்த நாடு 100% சொந்தமானது. இதையெல்லாம் உணர்த்துவதாக, ஓரளவிற்கு அழுத்தம் திருத்தமாக சொல்வதாக அந்த கூட்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் இந்த அளவிற்கு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அரசியல் சட்டம், நம்முடைய அரசியல் சட்டம் பூரணத்துவமானதல்ல, பூரணத்துவத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பது. அப்படி போகிறது எவ்வளோ தப்புன்னு சொல்லி இன்றைக்கி பின்னுக்கு எழுத்துக்கிட்டு போகிறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த வக்ஃப் சட்டம். வக்ஃபுடைய அடிப்படை தத்துவம் என்னென்னா, டாக்குமெண்ட்டை சொல்ல வேண்டியதில்லை. இதை நான் இஸ்லாத்தில் நம்பிக்கை உள்ள நான்
இந்தந்த கொள்கைகளுக்காக என்னுடைய இந்த சொத்தை விட்டு அது வந்து இஸ்லாத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஆயிடுது. இதுக்கு டாக்குமெண்ட் தேவையில்லை. மிஸ்டர் வில்சன் சொன்னார் 150 வருஷமா 100 வருஷமா இருக்கிற சொத்தெல்லாம் எப்படி இருக்கிறது? எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லையே. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாங்க, டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இவங்க வியூ பண்ணாலே தப்பு, ரிவ்யூ பண்ண அதை விட தப்பு. இப்போ இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது அதுக்கு யாரை வச்சு ரிவ்யூ பண்ண வைக்க போகிறாங்க? மாவட்ட ஆட்சியரை வச்சு ரிவ்யூ பண்ண வைக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், மாவட்ட ஆட்சியர் வந்து நேர்மையானவராக இருக்க மாட்டாரா? தெர் இஸ் சம்திங் கால்டு ஹோல்சம் கான்செப்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி. நான் பண அளவில் சுத்தமாக இருந்தால் மட்டும் நான் வந்து நாணயமானவன் கிடையாது. உள்ளத்தளவில் சட்டத்தின் மாண்பை மதிக்கும் அளவில் நான் நேர்மையாக நடந்தால்தான் நான் நேர்மையானவன். அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று அதிகாரிகளுக்கு இல்லை. நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பொழுது பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி வந்து மே 20ஆம் தேதி ஹவுரா மைதானில் மீட்டிங் போட போகிறேன்னு சொன்னார். மே 20ஆம் தேதி தான் நாங்கள் வந்து போலிங் பார்ட்டி அத்தனை பேரையும் அங்கே கூப்பிட்டு வந்து போலிங் மெட்டீரியல் கொடுத்து அனுப்புவோம். நான் 20ஆம் தேதி மீட்டிங் போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஹோம் செக்ரட்டரி என்கிட்ட கூப்பிட்டு கேட்குற, எங்களுடைய மாநிலத்துடைய ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்குறாரு, நீ அது பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் வரும்போது நீ எப்படி தடுத்து நிப்பாட்டலான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்கை தடுத்து நிப்பாட்டல, ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டோடைய மீட்டிங் எடுத்துட்டு தடுத்து நிப்பாட்டுறேன். அவர் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக வர்றாரு. அந்நேரம் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், அப்படி மீறி அவர் வந்துட்டாருன்னா என்னப்பா செய்வேன், நீ என்ன விளையாடுறன்னு உனக்கு தெரியுதா? அதுக்கப்புறம் இதெல்லாம் சிபிஎம் உன்னை தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா நான் இந்த மாநிலத்துடைய ஆளுங்கட்சிக்கு அவங்க விரும்பாதபோது நீ அனாவசியமாக கெட்ட பேர் வாங்கி கொடுப்பேன்னாரு. நான் சொன்னேன், சார், ஐ எம் அ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். இந்த நேரத்தில் ஐ கம் நைதர் அண்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட் நார் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஐ கம் அண்டர் த எலெக்ஷன் கமிஷன். நான் வந்து இந்த இடத்துல அட் தி காஸ்ட் ஆஃப் டிஸ்டர்பிங் தி எலக்டரல் ப்ராசஸ் ஐ கேனாட் அலோவ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி டு கண்டக்ட் அ மீட்டிங் அப்படின்னு சொன்னோன்னு அவர் வந்து ஹிஸ் நேம் வாஸ் என் கிருஷ்ணமூர்த்தி சொல்லி ஹி வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் மீ. சரி, சாயந்தரம் வீட்டுக்கு டீ சாப்பிடவா அப்படின்னாரு. போனோன்னு அவர் ஒய்ஃப்ட்ட சொன்னார், கிளிக்கு ரெக்கம் முளைச்சொடுத்தோ பறந்தெடுத்தோ. அடுத்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக ஏகே பாசு இருந்தார். அவர் என்னைய கூப்பிட்டு வந்து கேட்டார், இதையெல்லாம் மீறி பிரதம மந்திரி இங்கே மீட்டிங் வந்தார்னா என்ன பண்ணுவோன்னாரு. சார், ஐ இஷ்யூ எக்ஸ்டென்மெண்ட் ஆர்டர். என்னுடைய ஜில்லாவுக்கு நுழையக்கூடாதுன்னு ஆர்டர் போடுவேன். 10 வருஷம் கழிச்சு இதை சொல்ல மாட்டேன். 10 வருஷம் கழிச்சு தானே சார் சொல்ல மாட்டேன், இன்றைக்கி சொல்லலாம்ல. ஐ வில் நாட் அலோவ் இட். இப்படியெல்லாம் செஞ்சு எனக்கு யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ணல. 20ஆம் தேதி இந்த மீட்டிங்கை 19ஆம் தேதிக்கு மாற்றிட்டார் பிரைம் மினிஸ்டர் வந்து. அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகத்தின் தூண்களாக கருதப்பட வேண்டிய ஜுடிஷியரி, தேர்தல் ஆணையம், இதிலெல்லாம் எந்த அளவுக்கு இடையூறுகள் ஏற்படுகின்றன, தடங்கல்கள் விளைவிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். லவாசான்னு ஒரு தேர்தல் கமிஷன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த இதில் வந்து இதுக்கு முன்னாடி 2019 அவர் வந்து சொன்னார், இந்த எலெக்ஷன் சமயத்தில் பிரதம மந்திரி பேசுனது, உள்துறை அமைச்சர் பேசுனதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணணும், ஏன்னா அதெல்லாம் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் கான்செப்டுக்கு எகென்ஸ்டாக தான் அவங்க பேசிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அவர் நாட்டை விட்டே ஓடி போயிட்டார். அவருக்கு படுத்தின பாட்டில் நாட்டை விட்டே ஓடி போயிட்டார். இதுதான் நடந்தது. இந்த ஒரு தேர்தல் ஆணையர் ஒரு இதில் வந்து தேர்தல் சமயத்தில் இந்த நாட்டில் யாரோ ஒருத்தங்க சொல்லலை, ஒரு பிரதம மந்திரி வந்து சொல்கிறாரு, உங்கள்கிட்ட 2 பசு இருந்ததுன்னா அதில் ஒரு பசுவை வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஆக்கிரமித்து உட்காந்துருக்கவனுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு பிரதம மந்திரி சொல்கிறார். இந்த பிரதம மந்திரி இப்படி சொல்கிறது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது. அதை பற்றி கேட்குறதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தைரியம் இல்லை. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து வேறு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அவங்களுக்கே வந்து இதை கேட்கறதுக்கு வந்து தகுதி இல்லை அல்லது அச்சம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா, அப்போ மற்றவங்க எப்படி இருப்பாங்க? நேரடியாக மாநிலத்தின் ஆட்சிக்கு கீழ், ஆணைக்கு கீழ் பணிபுரிகின்ற இந்திய ஆட்சி பணி அதிகாரிகளோ இந்திய காவல்துறை அதிகாரிகளோ எப்படி இருப்பாங்க? கைகள் கட்டப்பட்டிருக்கும். இப்போ அந்த கலெக்டர் தான் டிசைட் பண்ணுவார் அப்படின்னா எப்படி அந்த கலெக்டர்கிட்ட வந்து நேர்மையை வந்து எதிர்பார்க்க முடியும்? பாரத் சேவாசிரம்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது. நான் இதில் வந்து அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் வந்து நார்த் 24 பர்கானாஸில் இருந்தபோது அந்த மகாராஜன் கூப்பிடுவோம். அவங்களெல்லாம் ரொம்ப நல்ல தீவிரமாக சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்கு நல்ல நண்பர், ஆனால் தீவிரமாக தன்னுடைய மத நம்பிக்கையும் கொண்டவர். எங்களுக்கு வந்து உத்தரவு இருந்தது, புதுசாக வந்து குர்பானிக்கு இடம் வந்து கொடுக்கக்கூடாது நார்மலாக. ஆனால் புதுசாக ஒரு லொக்காலிட்டியில் முஸ்லீம்கள் மட்டுமே வந்திருக்காங்கன்னா அந்த இடத்துல அவங்க கேட்டாங்கன்னா புது இடம் கொடுக்கலான்னு. அப்போ ஒரு இடத்துல அது மாதிரி கேட்டாங்க.
கேட்டபோது நான் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டேன். அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் பாரத் சேவாசிரம் மகாராஜ் வந்து என்கிட்ட வந்து கேட்டார். அவர் வந்து கேட்டார், இது எப்படி அனுமதி கொடுத்தீங்க, அரசுடைய உத்தரவை மீறி கொடுத்தீங்களேன்னார். நான் சொன்னேன், அரசுடைய உத்தரவை மீறி நான் வந்து கொடுக்கல. அரசே சொல்லியிருக்கு லொக்காலிட்டியில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் முஸ்லீம்ஸ் வந்துட்டாங்கன்னு அங்கே வரணும்னு. ஆனால் அரசு சொல்லாத சில ரிக்வஸ்ட்டோடு நான் பண்ணியிருக்கேன். உங்கள் ஏரியாவுக்கு வெளியில் தயவுசெய்து மீட் எடுத்துகிட்டு போகாதீங்க, அதனால் எனக்கு பிரச்சனை வரும்னு. அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அனுமதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. நான் சொன்னேன், கொடுத்துட்டேன், இனிமேல் என்ன அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ அவர் என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டார். என்னுடைய பங்களாவில் தான் வந்து கேட்டேன். பங்களாலே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து உட்காந்து கேட்டார், நீங்கள் ஒரு இந்துவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சேரை விட்டு வெளியில் வந்து அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா நான் இந்து தான், இப்போ நான் இந்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சேரில் போய் உட்காந்து, இப்போ நான் இந்து இல்லை, ஐ எம் ஜஸ்ட் அ கலெக்டர். ஆளுகிறவர்களுக்கும் ஆட்சி பணி செய்பவர்களுக்கும் சொந்த மதம் கிடையாது, இருக்க முடியாது. இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு நான் போட்ட ஆர்டர் தான் போட முடியும், இன்னொரு ஆர்டர் போட முடியாது. அவர் எங்கூட சண்டைக்கு வரலையே, மண்டையை உடைக்கலை, என்ன நல்ல நண்பராக தான் இருந்தார். ரொம்ப வருத்தத்தோடு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போனார். நம்ம என்ன செய்ய முடியும்? சட்டத்தின் ஆட்சியும் சட்டத்தின் மாட்சியும் மட்டும்தான் நடைபெற வேண்டும். இப்போ சட்டத்தின் ஆட்சியும் சட்டத்தின் மாட்சியும் நடைபெறாத இடத்துல இப்படிப்பட்ட இந்த வக்ஃப் ஆக்ட் இதெல்லாம் கொண்டு வரும் பொழுது நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. டெமோக்ரஸிங்கிறத பற்றி என்ன சொல்கிறாங்க? பொதுவாக கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், லிங்கன் சொன்னலாம் படிச்சிருக்கோம். இன்னொரு டெஃபினிஷன் உண்டு டெமோக்ரஸிக்கு. Democracy is not just about the rule of majority, it's about the protection of minority. அதுதான் ஜனநாயகம். இன்னைக்கு அது நடக்கலை. இந்த மைனாரிட்டிங்கிறவங்க யாரு? சில பேர் சொல்றாங்க, ஒரு முதலமைச்சர், ஒரு மாநில முதலமைச்சர் சொல்றாரு, நாங்கள் 80 பேர், நீங்கள் 20 பேர் மறந்துடாதீங்கிறாரு. அந்த 80 பேர் ஆட்சி நடக்கிறதுக்காக இவ்வளவு நடக்கலை. அந்த 80ல் 3% ஆட்சி நடக்கிறதுக்காக தான் இவ்வளவு நடக்குது. இதுதான் உண்மை. காலங்காலமாக இருந்த அதிகாரம் குறைக்கப்படுகின்றது என்ற ஆவேசத்தின் காரணமாக இத்தகைய சட்டங்கள் இயற்றப்படுகின்றன, இத்தகைய நடைமுறைகள் வகுக்கப்படுகின்றன. இப்போது டேங்க், ஆர்மியிலேருந்து டேங்க் எல்லாம் வருதுன்னா உடனடியாக டெமோக்ரஸி நாசமாக போயிடுச்சுன்னு ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மை என்ன? டெமோக்ரஸி does not only die when tanks roll out, but when institutions cave in. When constitutional functionaries become partisan puppets, when media becomes megaphone, not mirror, when courts delay but they dare not deny, when dissent is sedition, protest is provocation, and every question is anti-national, you know then that the republic is on ventilator. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மிக கடுமையான காலகட்டத்தில் இருக்கின்ற நாம் நம்முடைய குரலை முடிந்த அளவுக்கு உரத்த அளவில் எழுப்ப வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய கடமை. அந்த அளவில் இந்த வட்டமேஜை மாநாடு மிக சிறப்பான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடன் நினைவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.